தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழாவின் நல் வாழ்த்துக்களை கூறிய மரியா விஷனிலை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இறைவார்த்தையானது மாற்கு நற்செய்தி பிரிவு 16 1 முதல் 7 வரையுள்ள இறைவார்த்தைகளாக இருக்கின்றன. மாற்கு நற்செய்தி பிரிவு 16 1 முதல் 7 வரையுள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. இயேசு உயிர் பெற்று எழுதல். ஓய்வு நாள் முடிந்து மகதல மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்கள் வாங்கினர். வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு புரட்டுபவர் யார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதொரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறைப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுருவோடும் மற்ற சீடரோடும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என்ன சொல்லுங்கள் என்றார். அவர்கள் கல்லறையை விட்டு வெளியே வந்து ஓட்டம் பிடித்தார்கள். நடுக்கமுற்று மெய் மறந்தவர்களாய் யாரிடமும் எதுவும் கூறவில்லை, ஏனெனில் அவர்கள் அச்சம் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற என் அருமையான சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் உங்களுக்கு கடந்த நாட்களில் நல்ல சிந்தனைகளை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்களும் அவ்வப்போது நேரம் கிடைக்கின்ற பொழுது, சமையல் செய்கின்ற பொழுது அல்லது வேறு பணியில் இருக்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டே செய்தால் மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும். காரணம், நாம் உயிர்த்தெழுந்த மக்களாக இருக்க வேண்டும் அல்லவா? எனவே உயிர்த்தெழுந்த மக்களாக வாழ்வதற்கு மிக மிக முக்கியமானது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றிய செய்தியை சிந்திப்பது. அந்த செய்தியைத்தான் இந்த நற்செய்தி கொடுக்கிறது. கல்லை புரட்டுவோர்கள் யார்? நாம் இறந்து உயிர்த்தெழுவதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதுதான். ஆலயத்திலே பணியாளர் மறையுரை கொடுத்தார். எத்தனை பேர் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கைகளை தூக்குங்கள் என்றார். எல்லோரும் தூக்கினார்கள். 2 கைகளை தூக்கினார்கள். மோட்சத்திற்கு அல்லவா செல்ல வேண்டும், அதுதானே நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று. அடுத்ததாக பணியாளர் கேட்டார், யாரெல்லாம் சாவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது எல்லோரும் தலை குனிந்திருந்தார்கள். கை தூக்கவில்லை. சாவதற்கு யாரும் தயாராக இல்லை. கோதுமை மணி மடியாவிட்டால் பயனளிக்காது. கோதுமை மணி மடிய தயாராக இல்லை. விழுந்து விருட்சமாக வளர விருப்பமில்லை. துள்ளி குதித்து ஓடி வருகின்ற அருவி கடலோடு கலக்க தயாராக இல்லை. தன்னை இழப்பதற்கு நாம் அஞ்சுகின்றோம், பயப்படுகின்றோம், கலக்கமடைகின்றோம், திகிலுறுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்று இறந்து உயிர்க்க வேண்டும் என்று நமக்கு மீண்டும் சொல்லிக் கொடுக்கின்றார். சுனாமி காலத்தில் என்னோடு ஒரு இத்தாலிய மருத்துவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் விடிய பணியாற்றினார். விடியற்காலம் 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுதெல்லாம் கேட்டேன், நமக்கு உயிர்ப்பு திருப்பலிக்கு போக வேண்டாமா என்று. உயிர்ப்பு திருப்பலிக்கு போக வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பிணியாளரையும் நான் நலமாக்குகின்ற பொழுது உயிர்ப்பைத்தான் சந்திக்கிறேன் என்று சொன்னார். ஒரு பிணியாளி, நோயாளியினுடைய நோயை குணப்படுத்துகின்ற பொழுது மருத்துவர் என்ற அடிப்படையில் தான் உயிர்ப்பை சந்திக்கிறேன் என்று அவர் சொன்னார். புதிய உயிரை கொடுத்தல், உயிரை பாதுகாத்தல் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே அவர் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, உடன் பயணிக்கின்ற, சேர்ந்து பயணிக்கின்ற, இணைந்து பயணிக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் உயிரை கொடுக்கின்ற பொழுது, உற்சாகத்தை கொடுக்கின்ற பொழுது, நம்பிக்கையை கொடுக்கின்ற பொழுது, உதவிகளை செய்கின்ற பொழுது நாம் அவர்களை உயிர்ப்பிக்கின்றோம். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பயங்களை போக்குகின்ற பொழுது, வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கான காரியங்களை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, அவருடைய கல்லறை என்று சொல்லுகின்ற இதயத்தில் இருக்கின்ற பயத்தை அகற்றுகின்ற பொழுது அந்த கல்லை நாம் புரட்டி விடுகிறோம். அவர்கள் வாழ்வுக்கு கடந்து செல்வார்கள். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்மை சுற்றி இருக்கின்ற கற்களை அகற்ற வேண்டும் என்று சொன்னால்
இந்த இறந்து உயிர்த்தல் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை நாம் பின்பற்றியாக வேண்டும். இறக்க வேண்டும். தன்னலத்திலே இறந்து பிறர் நிலத்திலே உயிர்க்க வேண்டும். சுயநலத்திலே இறந்து பொது நிலத்திலே நாம் உயிர்க்க வேண்டும். அதுதான் வாழ்வினுடைய தத்துவமாக இருக்க முடியும். எனவே நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், மூத்தவர்கள், பெரியவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோர்களுக்கும் பெற்றோர்கள், இவர்களெல்லாம் இறந்திருக்கிறார்கள். நாம் இறக்கத்தான் போகின்றோம். ஆனால் நம்முடைய இறப்பு என்று சொல்லக்கூடியது உயிர் தெழுதலுக்கு அச்சாணியாக இருக்க வேண்டும். எனவே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், மீண்டும் வாழ்த்துகின்றேன். உயிர்ப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்ற பொழுது நாம் இறந்து உயிர்ப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்காக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஜபிப்போமாக. எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தையை இறைவா, இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவோடு இறந்து உயிர்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உலகமே உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாங்களும் சுயநலத்தில் இறந்தவர்களாக பொது நலத்தில் மலர்ந்தவர்களாக இருக்கச் செய்தருளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.